Right, okay. Note the question. Find the cost for filling a pit of dimensions 5 meter, 2 meter, 1 meter. 5 meter into 2 meter into 1 meter. Find the cost for filling. Find the cost for filling a pit of dimensions 5 meter, 2 meter, 1 meter with soil. With soil. சரிங்களா? With soil. If the rate of filling is rupees 270 per cubic meter. If the rate of filling is rupees 270 per cubic meter. ஓகேவா? சார் தமிழ்ல சொல்லுங்க சார். சொல்றேங்க. 5 மீட்டர் இன்டு 2 மீட்டர் இன்டு 1 மீட்டர் அளவுள்ள 5 மீட்டர் இன்டு 2 மீட்டர் இன்டு 1 மீட்டர் அளவுள்ள ஒரு குழி மணலால் நிரப்பப்படுகிறது. ஒரு கனமீட்டருக்கு மணல் நிரப்ப ஆகும் செலவு ரூபாய் 270 எனில் ஒரு கனமீட்டருக்கு மணல் நிரப்ப ஆகும் செலவு ரூபாய் 270 எனில் மொத்த செலவினை காண்க. இதான் நமக்கான கொஸ்டின். சரிங்களா? எப்படி சால்வ் பண்ணலாம்? நமக்கு டைமென்ஷன்ஸ் என்ன கொடுத்துட்டாங்க? 5 மீட்டர், 2 மீட்டர், 1 மீட்டர் கொடுத்துட்டாங்க இல்லையா? கரெக்டா? எஸ் சார். 5 மீட்டர் இன்டு 2 மீட்டர் இன்டு 1 மீட்டர் இது வந்து நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய டைமென்ஷன்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இந்த ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்ல என்ன பண்றாங்க? சாண்ட் வச்சு ஃபில் பண்றாங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு கியூபிக் மீட்டருக்கு எத்தனை ரூபாய் செலவாகும்னு சொல்லிட்டாங்க? 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு rupees 270 செலவாகும்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்போ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாங்கண்ணா? இதோட வால்யூம் கண்டுபிடிச்சு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். வால்யூம் கண்டுபிடிச்சு மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? சரி, ஓகே. வால்யூம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? லென்த் இன்டு பிரெத் இன்டு லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட்டா? இதான் வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கா? நோ சார். எஸ். அதாவது இது வந்து ஒரு கியூபாய்ட் ஷேப்ல இருக்குமா? லென்த் 5 மீட்டர்னு எடுத்துக்கலாம், பிரெத் 2 மீட்டர்னு எடுத்துக்கலாம், ஹைட் 1 மீட்டர்னு எடுத்துக்கலாமா? நமக்கு 3 வேல்யூஸ் கொடுத்திருந்தாலே மோஸ்ட்லி இது எப்படிதான் இருக்கும்? கியூபாய்ட்ல தான் இருக்கும். சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ இதோட வால்யூம் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? வால்யூம் ஈக்குவல் டு லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட். சோ 5 இன்டு 2 இன்டு 1 போட்டோம் அப்படின்னா நமக்கு வால்யூம் என்ன கிடைக்குது? 10 மீட்டர் கியூப் கிடைக்குதா? எஸ் சார். வால்யூம் 10 மீட்டர் கியூப் கிடைக்குது இல்லையா? ரைட், ஓகே. இப்போ 10 மீட்டர் கியூப் வால்யூம் கிடைச்சிச்சு. நமக்கு என்ன சொல்றாங்க? ஒரு மீட்டர் கியூப்க்கு எத்தனை ரூபாய் செலவாகுதுன்னு சொல்றாங்க? 270 rupees சார். 270 rupees. அப்போ 10 into 270 போட்ட ஆன்சர் கிடைச்சிருமா? எஸ். எவ்வளோ? 2700 சார். அவ்வளவுதாங்க. ஈஸியா இருக்கா? எஸ் சார். கண்ணா நெக்ஸ்ட் சம் போலாமா? ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாமா? எஸ் சார். ஓகே. ரைட். 2 cubes each of volume 216 centimeter cube. 2 cubes each of volume 216 centimeter cube are joined to form a cuboid. 2 cubes each of volume 216 centimeter cube are joined to form a cuboid. Find the total surface area of the resulting cuboid. 2 cubes each of volume 216 centimeter cube are joined to form a cuboid. Find the total surface area of the resulting cuboid. கன அளவு 216 சென்டிமீட்டர் கியூப் அளவுள்ள இரு கனசதுரங்கள் கன அளவு 216 சென்டிமீட்டர் கியூப் அளவுள்ள இரு கனசதுரங்கள் இணைக்கப்படும் போது கிடைக்கும் கனச்செவ்வகத்தின் மொத்த பரப்பை காண்க. கன அளவு 216 சென்டிமீட்டர் கியூப் அளவுள்ள இரு கனசதுரங்கள் இணைக்கப்படும் போது கிடைக்கும் கனச்செவ்வகத்தின் மொத்த பரப்பை காண்க. Sir, find the remaining sentence சொல்றீங்களா sir? Find the total surface area of the resulting cuboid. Find the total surface area of the resulting cuboid. நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு கியூப் இருக்குங்க. சரிங்களா? அதாவது ஒரு கியூபோட வால்யூம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 216 சென்டிமீட்டர் கியூப், இன்னொன்னு 216 சென்டிமீட்டர் கியூப். ரெண்டுமே வந்து நமக்கு ஈக்குவல் வால்யூம் இருக்கிற மாதிரி ஒரு ரெண்டு கியூப் இருக்கு. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த ரெண்டு கியூபையும் நம்ம மெர்ஜ் பண்ணணும். சரிங்களா? இந்த இப்படி ஒரு கியூப் இருக்கு. இதோட வால்யூம் எவ்வளவு அப்படின்னா 216 சென்டிமீட்டர் கியூப். இதே சேம்ல நமக்கு இன்னொரு கியூப் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வால்யூம் ஈக்குவல் டு 216 சென்டிமீட்டர் கியூப். இப்போ இந்த ரெண்டையும் மெர்ஜ் பண்ணும். இந்த ரெண்டையும் எடுத்து மெர்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்?
இப்படி ஒரு கியூபாய்டு கிடைக்குமா ரெண்டு மெர்ஜ் பண்றப்ப? எஸ் சார். ரைட். இப்போ அவன் என்ன கேக்குறான்னா ஃபைண்ட் தி வால்யூம் ஆஃப் ஃபைண்ட் தி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி கியூபாய்டு அப்படினு சொல்லி கேக்குறாங்க. கால்குலேட் பண்ணி சொல்லுங்க பாப்போம் டக்குன்னு. சீக்கிரம். சார். 360 வெரி குட் ஃபேண்டாஸ்டிக் சூப்பர். அவ்வளவுதாங்க. நமக்கு என்ன இருக்கு இப்போ ஒரு வால்யூம் இருக்கு. இந்த கியூபோட வால்யூம் கொடுத்துட்டாங்க. சோ தட் இஸ் a கியூபா a கியூப் ஈக்குவல் டு 216. அதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் a கால்குலேட் பண்ணலாமா? கியூப் ரூட் ஆஃப் 216. அப்ப நான் a ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்? 6 சென்டிமீட்டரா? 6 சார். 6 into 6 36 36 into 6 216 இல்லையா? ரைட். இப்போ a வந்து 6 சென்டிமீட்டர் கிடைச்சிருச்சு. இங்க இருந்து இது வரைக்கும் நமக்கு 6, இங்க இருந்து இங்க வரைக்கும் 6 6 6 அகைன் இங்க 6, இது நமக்கு 6 இல்லையா? அப்ப பாருங்க நமக்கு லென்த் என்னவா இருக்கும்? லென்த் வந்து 12 சென்டிமீட்டரா? 12. கரெக்டா? ரைட். பிரெத் என்னவா இருக்கும்? 6 சென்டிமீட்டர் இல்லையா? ஹைட் 6 சென்டிமீட்டரா? இப்போ இதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேக்குறாங்க. கியூபாய்டோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? டூ இன்டு எல்பி பிளஸ் பிஹெச் பிளஸ் எல்ஹெச் அப்படின்னு வருமா? கரெக்டா? கரெக்டா தப்பா? சார். சொல்லுங்க. அந்த ஒரு கியூபோட டிஎஸ்ஏ கண்டுபிடிச்சிட்டு இன்டு 2 போட்டு பண்ணிக்கலாம்லங்க சார். ஏன்னா ரெண்டும் ஈக்குவல் தானேங்க சார். என்னமோ ஒரு கியூபோட டிஎஸ்ஏ கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் போட்டுக்கலாம்னு சொல்றீங்களா? அது 6a ஸ்கொயராங்க சார். ஓகே 6a ஸ்கொயர். அப்பனா உங்களுக்கு என்ன வருது? 216 வருதா? எஸ் சார். 216 இன்டு 2 பண்ணா ரெண்டு கியூபுக்கு வருது. என்ன வருது? 432. 452. பட் இது தப்பான ஆன்சர். எஸ் சார். இது வந்து கரெக்டான ஆன்சர் கிடையாது. கரெக்டான ஆன்சர் சொன்னாங்களே 360, அதுதான் கரெக்ட். சரிங்களா? எஸ் சார். ரைட். அப்படி பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு வந்து இந்த ஃபேஸ் வந்து க்ளோஸ் ஆயிடும். சரிங்களா? இந்த ஃபேஸே இருக்காது. ரெண்டு கியூப்லயும் இந்த சைடு ஃபேஸே நமக்கு தேவையில்லை. சரிங்களா? இந்த ஃபேஸும் அதே மாதிரி இதுல வந்து இந்த சைடுல இருக்கும். இந்த ஃபேஸும் வந்து நமக்கு தேவையில்லாம அந்த கியூபே வந்து என்ன ஆயிடும்? மெர்ஜ் ஆயிடும். சோ அதனால அதை அப்படி பண்ண முடியாது. ஓகேவா? எஸ் சார். சரி. 2 இன்டு லென்த் என்ன வருது? 12. பிரெத் என்னது? 6. அடுத்தது பிரெத்தோட வேல்யூ 6, ஹைட்டோட வேல்யூ 6. அடுத்தது லென்த்தோட வேல்யூ 12, ஹைட்டோட வேல்யூ 6. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க பாப்போம். 2 இன்டு இங்க என்ன வரும்? 72 பிளஸ் 36 பிளஸ் இங்க அகைன் 72. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 இன்டு 72 பிளஸ் சரி இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வருது? 72 72 36 180 சார். 180 180. 2 இன்டு 180 போட்டீங்க அப்படின்னா 360 சென்டிமீட்டர் ஸ்கொயர். புரிஞ்சிச்சா? எஸ் சார். இந்த மாதிரி சம்ஸ் வந்து நமக்கு அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்டா டைரக்டா வந்து கொடுக்கறத விட மெர்ஜ் பண்ண என்ன வரும், மெல்ட் பண்ணி வேற ஒரு காம்பனண்டா உருவாக்கினா என்ன வரும், இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து கேட்பாங்க. சோ நம்ம எல்லாத்துக்குமே ரெடியா இருக்கணும். சரியா? எஸ் சார். ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन. லாஸ்ட் கிளாஸ்ல ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன் பார்த்துட்டோமா? சம் சால்வ் பண்ணிட்டோமா? ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன்ல சம் சால்வ் பண்ணிருக்கோமா கண்ணா? நோ சார். நோ சார். சரி ஓகே. சரி சரி சம் நோட் பண்ணிக்கங்க. The radii of the two circular ends of the frustum. The radii of the two circular ends of the frustum shaped bucket. சரிங்களா? frustum shaped bucket are 15 centimeter and 18 centimeter. 15 centimeter and 18 centimeter.
the radii of two circular ends of the frustum shaped bucket are 15 centimeter and 8 centimeter. If its depth 63 centimeter. Find the capacity of the bucket in liters. Find the capacity of the bucket in liters. ஒரு இடைக்கண்ட வடிவிலான வாளியின் மேற்புற மற்றும் அடிப்புற ஆரங்கள் முறையே அடிப்புற ஆரங்கள் முறையே 15 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர். மேலும் ஆழம் 63 சென்டிமீட்டர் எனில் அதன் கொள்ளளவை லிட்டரில் காண்க. Find the capacity of the bucket in liters. Frustum of cone. எப்படி இருக்குமா? கோனை பாதியில வெட்டினோம்னா பக்கெட் ஷேப்ல இருக்குமா? இதோட ரேடியஸ் கொடுத்துட்டாங்க இல்லையா? ஒன்னு 15 சென்டிமீட்டர், இன்னொன்னு 8 சென்டிமீட்டர். அதே மாதிரி இதோட ஹைட் கொடுத்துட்டாங்க 63 சென்டிமீட்டர். என்ன கேக்குறாங்க? அதோட கெபாசிட்டி. பட் கெபாசிட்டி எப்படி கேக்குறாங்க? இன் லிட்டர்ஸ்ல கேக்குறாங்க. கால்குலேட் பண்ணி சொல்லுங்க பாப்போம். 26.94 liters, 994 liters. 26.994. Very good, super. 26.994 liters, very good. எப்படி கால்குலேட் பண்ணலாம்? வால்யூம் equal to 1/3 into pi h into r square plus rr. கரெக்டா? இதான ஃபார்முலா. அப்போ 1/3 into 22/7 into height என்ன கொடுத்திருக்காங்க? 63 இல்லையா? r square என்ன கொடுத்திருக்காங்க? r ஓட வேல்யூ என்ன? 15 square plus 8 square plus 15 into 8. சால்வ் பண்ணலாமா? 7 ஆல இது டிவைட் பண்ணீங்கன்னா எவ்வளவு டைம்ஸ் டிவைட் ஆகும்? 9 டைம்ஸ். 3 ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 3 டைம்ஸ் இல்லையா? அப்போ என்னென்ன இருக்கு? 22 into 3 into இங்க 15 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 225. 8 ஸ்கொயரோட வேல்யூ 64. 15 into 8 120. Good. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 225 64 120 9. 409. 409. 22 into 3 into 409 போட்டோம்னா ஒரு ஆன்சர் வருமா? என்ன வருது? 26,994. 26,994. 26,994 சென்டிமீட்டர் கியூப். கரெக்டா? Yes, sir. சென்டிமீட்டர் கியூப். ரைட், ஓகே. இப்போ நமக்கு வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, 1 மீட்டர் கியூப் அப்படிங்கிறது எவ்வளவு லிட்டர்ஸ்? 1000 லிட்டர்ஸ். ஓகே. அப்போ 1 லிட்டர் அப்படிங்கிறது எவ்வளவு சென்டிமீட்டர் கியூப்? 1000 சென்டிமீட்டர் கியூப். 1000 சென்டிமீட்டர் கியூப். 1 ஹெக்டேர் அப்படிங்கிறது எவ்வளவு மீட்டர் ஸ்கொயர்? 10,000 மீட்டர் ஸ்கொயர். 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர். 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 சென்டிமீட்டர் கியூப். 1 ஹெக்டேர் ஈக்குவல் டு 10,000 மீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ நமக்கு என்ன வேணும்? லிட்டர்ல கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்ப என்ன பண்ணிக்கலாம்? சென்டிமீட்டர் கியூபை 1000 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லிட்டர்ல கிடைச்சிருமா? கிடைக்குமா கிடைக்காதா? Yes, sir. வால்யூம் ஈக்குவல் டு 26994 டிவைடட் பை 1000. அப்ப ஆன்சர் என்ன வரும்? வால்யூம் ஈக்குவல் டு 26.994 லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி வருமா? Yes, sir. அவ்வளவுதாங்க சம். இந்த மாடல் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா?
ஏன்னா இது வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டா, நீங்க ஒரு பக்கெட் எடுத்து போறீங்க, பக்கெட்ல எவ்வளவு தண்ணி இருக்குன்னு கேட்பாங்க, சரிங்களா? சோ இந்த மாதிரி சம்ஸ் வந்து வரதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கு. Yes, எல்லா sir. சம்ஸும் இப்படியே சொன்னா எப்படி சார் அப்படிங்கிறீங்களா? அடுத்து போலாமா? நோட் பண்ணியாச்சா? Yes, sir. ரைட். சரிங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் நோட் பண்ணிக்கங்க. A cone, a hemisphere and a cylinder. A cone, a hemisphere and cylinder have equal bases. Have equal bases. If the heights of the cone, if the heights of the cone and a cylinder, if the heights of the cone and cylinder are equal, So And basis point not in சொல்றீங்க. என்னமா? Has equal basis அப்புறம் சொல்றீங்க sir. A cone, a hemisphere and a cylinder have equal bases if the heights of the cone, and the cylinder, if the heights of a cone and the cylinder are equal, சரிங்களா? சிலிண்டரோட ஹைட்டும் கோனோட ஹைட்டும் ஈக்குவல்னு சொல்றாங்க. and are same as the common radius, find the ratio of their respective volumes. Find the ratio of their respective volumes. ஒரு கூம்பு, ஒரு அரைக்கோளம் மற்றும் ஒரு உருளை ஆகியன சம அடிப்பரப்பை கொண்டுள்ளன. ஒரு கூம்பு, ஒரு அரைக்கோளம் மற்றும் ஒரு உருளை ஆகியன சம அடிப்பரப்பினை கொண்டுள்ளன. ஒரு கூம்பு, ஒரு அரைக்கோளம் மற்றும் ஒரு உருளை ஆகியன சம அடிப்பரப்பினை கொண்டுள்ளன. கூம்பின் உயரம் உருளையின் உயரத்திற்கு சமமாகவும், மேலும் இவ்வுயரம் அவற்றின் ஆரத்திற்கு சமமாகவும் இருந்தால், கூம்பின் உயரம் உருளையின் உயரத்திற்கு சமமாகவும், மேலும் இவ்வுயரம் அவற்றின் ஆரத்திற்கு சமமாகவும் இருந்தால், இம்மூன்றின் கன அளவுகளுக்கு இடையே உள்ள விகிதத்தை காண்க. கன அளவுகளுக்கு இடையே உள்ள விகிதத்தை காண்க. One is to 2:3. 1:2:3. Very good, super. எல்லாத்துக்கும் அதே ஆன்சர் வருதா? 1:2:3. கோன் இல்லையா? ஒரு கோன் இருக்கு. ஒரு கோன், அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு ஹெமிஸ்பியர் இல்லையா? ஒரு ஹெமிஸ்பியர், எல்லாமே சேம் ரேடியஸ், சேம் பேஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது சிலிண்டர். ரைட். இப்போ எல்லாத்தோட ரேடியஸும் சேம், அதே மாதிரி ஹைட்டும் சேமா? ரேடியஸ் பேஸ் சேம்னு சொல்லிட்டாங்க, அப்ப எல்லாமே ஒரே ரேடியஸ்ல தான் இருக்கும், கரெக்டா? பேஸ் சேம்னு சொல்லிட்டாங்க, சோ எல்லாமே ஒரே ரேடியஸ்ல தான் இருக்கும். அதே மாதிரி என்ன சொல்லிட்டாங்க? ஹைட்டும் சேம்னு சொல்லிட்டாங்களா? ஹைட் சேம், அப்புறம் ஹைட் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? உருளைக்கு ஈக்குவலா. If the heights of the cone and cylinder are equal and are same as the common radius, காமனா இருக்கக்கூடிய ரேடியஸ்க்கு ஈக்குவல் தான் அந்த ஹைட், சரிங்களா? அந்த ஹைட்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா டைரக்டா ஆர்னே எடுத்துக்கலாம். இங்கேயும் சேம் தான், ஹைட்னு எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா என்னன்னு எடுத்துக்கலாம்? ஆர்னு எடுத்துக்கலாம். புரியுதா? இததான் அவங்க அப்படி சொல்லிட்டாங்க. இதோட ஹைட் நமக்கு டிஃபால்ட்டா தெரியும், இது ரேடியஸ் தான் இல்லையா? ரைட். இப்போ நமக்கு இந்த மூணு விஷயங்கள் தெரியும். இதோட வால்யூமோட ரேஷியோ கேக்குறாங்க இல்லையா? சரி, கோனோட வால்யூம்க்கு ஃபார்முலா என்ன? 1/3 pi r square h, sir. Very good. Hemisphere? 1/3 pi r square h. 2/3 pi r cube. Cylinder?
pi r square h sir. இப்ப பாருங்க இங்க என்ன சொல்லிட்டாங்க h equal to r ன்னு சொல்லிட்டாங்களா அப்ப h equal to r னா இந்த இடத்துல நம்ம r ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா r square into r இங்க என்ன வரும் 2/3 pi r cube அப்படியே இருக்கும் இங்க pi r square இதுவும் r ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா இப்ப எல்லாத்தையும் பாருங்க 1/3 pi r cube இருக்கும் இங்க 2/3 pi r cube இருக்கும் இங்க என்ன இருக்கும் pi r cube இருக்குமா ரைட் இப்போ இந்த pi r cube கேன்சல் பண்ணிருங்க அப்ப இங்க என்ன இருக்கும் 1/3 is to 2/3 is to 1 ன்னு இருக்குமா எஸ் சார் ஆமா எல்லாத்தையும் காமனா 3 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் 1/3 into 3 3 1 into 3 3 கேன்சல் ஆயிரும் சோ இங்க என்ன இருக்கும் 1 தான் இருக்கும் இங்க 3 கேன்சல் ஆயிரும் இங்க 2 இருக்கும் இங்க 3 1:2:3 கிடைக்குதா எஸ் இங்க என்ன பண்ணிருக்கோம் ஃபிராக்ஷன்ல இருக்கிறத நம்ம நார்மலா டெசிமலா மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக காமனா 3 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கோம் ஏன்னா இங்க ரெண்டுலயும் பேஸ்ல என்னதான் இருக்கு 3 இருக்கா சோ 3 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கோம் புரியுதா இதுவே வேற நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணும் எல்சிஎம் எடுத்து அந்த எல்சிஎம் வர வேல்யூவால மல்டிப்ளை பண்ணும் ஓகேவா புரியுதா கண்ணா இது எஸ் சார் ரைட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1/3 is to 2/4 is to 1 ன்னு இருக்குன்னு வைங்க இப்போ என்ன பண்ணுவீங்க இது என்ன பண்ணிக்கலாம் 1/2 ன்னு மாத்திக்கலாமா 2/3 எஸ் சார் 1/3 is to 1/2 is to 1 ன்னு ஒரு ரேஷியோ இருக்கு இப்போ இதை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க இத 6 வந்து ஆல நம்ம 3 க்கு 2 கால்சியம் எடுத்தீங்கன்னா 6 சோ என்ன பண்ணும் 1/3 into 6 1/2 into 6 அப்புறம் 1 into 6 இல்லையா போட்டோ அப்படின்னா இங்க என்ன கிடைக்கும் 2 இங்க வந்து 3 கிடைக்கும் சோ 2 is to 3 is to 6 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் புரியுதா எஸ் சார் ரைட் ஓகே Yes sir. சரி ஓகே இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்போ நம்ம எதுக்கான ரேஷியோ கால்குலேட் பண்ணிருக்கோம் வால்யூம்ஸ் வால்யூம்க்கான ரேஷியோ கால்குலேட் பண்ணிருக்கோம் வெரி குட் இப்போ நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கான ரேஷியோ கால்குலேட் பண்ணி சொல்லுங்க பாப்போம் TSA ஓட ரேஷியோ ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் தி கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தீஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இதே சேம் கண்டிஷனுக்கு கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு கால்குலேட் பண்ணி சொல்லுங்க குயிக் எல் என்ன எடுக்கணும் சார் புரியல கோனுக்கு பையார் இல்லைங்க சார் ஆமாங்க எல் அப்ப என்ன எடுக்கணும் சார் எப்படி எடுப்பீங்க H square plus r square sir. ரைட் ஓகே ஜஸ்ட் மினிட் நானே 1:2:2 sir. 1:2:2 இல்லையே இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் கோனா சரி கோனோட வால்யூம் எப்படி பெரிமே சாரி கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க பை ஆர் எல் கரெக்ட்டா எஸ் சார் அடுத்தது ஹெமிஸ்பியர் ஹெமிஸ்பியர் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க 2 பையார் ஸ்கொயர் சார் 2 pi r square இதுவே வந்து அடுத்தது என்ன சொல்லிருக்கோம் சிலிண்டர் ரைட் ஓகே சிலிண்டரோட எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க 2 பையார் 2 pi r h sir. pi r h இதுல இந்த h க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்குவீங்க r ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா அப்போ இது 2 pi r square ன்னு இருக்குமா எஸ் சார் இது 2 pi r square ன்னு இருக்கும் இல்லையா இப்போ இங்க l அப்படிங்கிறது இந்த ஸ்லாண்டிங் ஹைட் கரெக்ட்டா எஸ் சார் இது ஹைட் இது ரேடியஸ் இந்த ஹைட் என்ன சொல்லலாம் r ன்னு சொல்லலாமா எஸ் சார் அப்போ l square equal to r square plus r square l equal to root of 2r square ன்னு வருமா l equal to r root 2 ன்னு வருமா வராதா எஸ் சார் அப்போ இங்க எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்க pi into r into r root 2 அப்பனா pi r square root 2 ன்னு வரும் சார் என்னமா இது பித்தாகரஸ் தியரமாங்க சார் அந்த ஆமாமா இது பித்தாகரஸ் தியரம் தான்
ஓகேங்க சார். Right. நமக்கு இப்படி வந்துருமா பை ஆர் ஸ்கொயர் ரூட் 2 2 பை ஆர் ஸ்கொயர் 2 பை ஆர் ஸ்கொயர்னு இருக்குமா? ஸோ எல்லாத்துலயுமே இந்த பை காமனா இருக்கு. ஃபர்ஸ்ட் பையை கேன்சல் பண்ணிடலாமா? எஸ் சார். அதே மாதிரி ஆர் ஸ்கொயர் காமனா இருக்கா? அதையும் கேன்சல் பண்ணிடலாமா? எஸ் சார். அப்போ இங்க என்ன இருக்கு? ரூட் 2 2:2 இருக்கா? எஸ் சார். ரைட், ஓகே. இத காமனா ரூட் 2 ஆல டிவைட் பண்ணலாமா? எஸ் சார். டிவைட் பண்ணீங்கன்னா இங்க என்ன வரும்? 1:2 root 2 root 2 சார். அவ்வளவுதாங்க. இது புரிஞ்சுச்சா எல்லாத்துக்கும்? எஸ் சார். யாருக்கா ரிப்பீட் பண்ணுமா கண்ணா? யாருக்கா நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுமா? எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா? Yes, sir. சூப்பர், ரைட், ஓகே. அடுத்தது வால்யூம் ஆஃப் த ஹாலோ ஸ்பியர். வால்யூம் ஆஃப் த ஹாலோ ஸ்பியர் இஸ் 11352 by 7 centimeter cube. சரிங்களா? வால்யூம் ஆஃப் த ஹாலோ ஸ்பியர் இஸ் 11352 by 7 centimeter cube. If the outer radius is 8 centimeter, outer radius is 8 centimeter. Find the inner radius of the sphere. Find the inner radius of the sphere. Outer radius, sorry. Outer radius capital R. Outer radius is 8 centimeter. Find the inner radius of the sphere. Volume of the hollow sphere is 11352 by 7 centimeter cube. Outer radius is 8 centimeter. Find the inner radius of the sphere. ஒரு உள்ளீடற்ற கோளத்தின் கன அளவு 1135 by 7 சென்டிமீட்டர் கியூப். 1135 by 7 சென்டிமீட்டர் கியூப் மற்றும் அதன் வெளி ஆரம் 8 சென்டிமீட்டர். வெளி ஆரம் 8 சென்டிமீட்டர் எனில் அக்கோளத்தின் உள் ஆரத்தை காண்க. கால்குலேட் பண்ணி சொல்லுங்க பாப்போம் சீக்கிரம். Ten centimeters, sir. இல்லையே, இன்னொரு டைம் கால்குலேட் பண்ணுங்க கரெக்டா. Five centimeters, sir. Yes, 5 centimeter correct, very good. Remaining எல்லாரும் அந்த 5 centimeter வருதான்னு செக் பண்ணுங்க. Yes, sir. 5 centimeters. Yes, very good. ஆனா எல்லாத்துக்கும் 5 centimeter வருதா? எல்லாத்துக்கும் 5 centimeter ஆன்சர் வந்துருச்சா? பேசுறது கேக்குதா? எஸ் சார். ரைட்.
எல்லாத்துக்கும் 5 சென்டிமீட்டர் ஆன்சர் வந்துருச்சா? Yes, sir. ஓகே சூப்பர். சரி, இதுக்கு ஒரு கிளிக் பண்ணிடுறேன். நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு ஹாலோ ஸ்பியர் இருக்கு இல்லையா? ஹாலோ ஸ்பியரோட வால்யூம்க்கு ஃபார்முலா என்னக்கண்ணா? 4/3 pi. 4/3 pi r cube minus r cube. r cube minus r cube இல்லையா? ரைட். வால்யூம் என்ன சொல்லியிருக்காங்க? 11352 divided by 7 equal to 4/3 into 22/7 into r cube. ஒன்னு தெரியும் 8 cube, இன்னொன்னு தெரியாது இல்லையா? சோ இது என்ன பண்ணலாம்? 7 7 டைரக்டா கேன்சல் பண்ணிடலாமா? அடுத்தது பாருங்க 4 இருக்கு. இது 4 ஆல டிவைட் ஆகுமா? லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 4 ஆல டிவைட் ஆச்சுன்னா என்டையர் நம்பர் 4 ஆல டிவைட் ஆகுமா? கரெக்ட்டா? Yes, sir. அப்போ இது 4 ஆல் டிவைட் ஆகும் இல்லையா? அப்போ டிவைட் பண்ணுங்க. 2 டைம்ஸ் போச்சு அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? 3 இருக்கும். அகைன் வந்து 8 டைம்ஸ் போச்சு அப்படின்னா ரிமைனிங் 1 இருக்கும். அகைன் வந்து 3 டைம்ஸ் போச்சுன்னா 12, ரிமைனிங் 3 இருக்கும். அகைன் 8 டைம்ஸ் போகும். கரெக்ட்டா? Yes, sir. இது 11 ஆல டிவைட் பண்ணுங்க. இது 2 டைம்ஸ் போகும். இது 2 டைம்ஸ். அகைன் என்ன இருக்கும்? உங்களுக்கு 6 இருக்கும். சோ 5 டைம்ஸ் போகும். அகைன் 8 இருக்கும். சோ 8 டைம்ஸ் 258 ன்னு இருக்கு இல்லையா? ரைட், ஓகே. அகைன் 2 ஆல் டிவைட் பண்ணலாமா? 258 அகைன் 2 ஆல் டிவைட் பண்ணா 126 ன்னு வருமா? வருமா வராதா? Yes, sir. சார் 129 வரும் இல்லையா? ஏன்னா 18 இல்ல. இங்க 258 தானே கணக்கு இருக்கு. இது 2 ஆல் டிவைட் பண்ணா 29 தானே வரும். புரியுதா என்ன சொல்றேன்னு? Sir, அது 4 டேபிளால கேன்சல் பண்ணி 2838 வந்தது இல்லைங்க சார்? ஆமாமா. அத வந்து எந்த 11 ஆல டிவைட் பண்ணிருக்கோம். 11 ஆல. இப்போ 4th டேபிள்ல டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் 2838 வந்துச்சு இல்லையா? இங்க 22 இருக்கா? Yes, இந்த sir. சைடு அத 11 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா இது 2 டைம்ஸ் வருமா? இங்க மேல என்ன ஆகும் உங்களுக்கு? 2 அகைன் இங்க 6 இருக்கும். சோ 5 டைம்ஸ் அகைன் 8 258 வருதா? இது அகைன் 2 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 129 கிடைக்குதா? Yes. இப்போ என்ன இருக்கு? இந்த சைடு 129 இருக்கு ஈக்குவல் டு இங்க 1/3 into 8 cube minus r cube ன்னு எடுத்துக்கலாமா? இதானே ரிமைனிங் இருக்கு. இப்போ இந்த 3 இந்த சைடு கொண்டு வந்துடலாமா? 129 into 3 equal to 8 cube minus r cube ன்னு இருக்கா? Yes, sir. ரைட், ஓகே. இப்போ 129 into 3 ஓட வேல்யூ என்னக்கனா? $387, sir. 387. Sorry. கரெக்ட் தான். Yes. 8 cube ஓட வேல்யூ 512 sir. 512 minus r cube. இப்போ நமக்கு r cube வேணும். சோ இந்த 387 இன்சைட் கொண்டு போயிடலாமா? இந்த r cube இங்க வரப்ப பிளஸ், இது இங்க போறப்ப மைனஸ். மைனஸ் பண்ணீங்கன்னா r cube ஓட வேல்யூ என்ன வருது? 125. 125. r cube equal to 125. அப்போ r 5 சென்டிமீட்டர். அவ்வளவுதாங்க. ஈஸியா இருக்கா சம்மு? Yes sir. மென்சுரேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? Yes, sir. ரைட், ஓகே. நெக்ஸ்ட் சம் பாருங்க. Sir, just a minute. ஓகே, நோட் பண்ணிக்கங்க. Completed, sir. ரைட், ஓகே. சரிங்க. நெக்ஸ்ட் சம். ஃபைண்ட் தி லெந்த் ஆஃப் தி canvas. Find the length of the canvas 1.25 meter. Find the length of the canvas 1.25 meter wide. Required to build a conical tent of base, radius 7 meter and height 24 meter. சரிங்களா? Find the length of the canvas 1.25 meter wide, required to build a conical tent. Find the length of the canvas 1.25 meter wide.
சரிங்களா? அந்த கேன்வாஸோட லென்த் கேக்குறாங்க, அதோட வைட் எவ்வளவு கொடுத்துட்டாங்க? 1.25 மீட்டர் கொடுத்துட்டாங்க. required to build a conical tent, required to build a conical tent of base radius 7 meter, of base radius 7 meter and height 24 meter. 7 மீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் உடைய 7 மீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் உடைய கூம்பு வடிவ கூடாரம் தயாரிக்க, கூம்பு வடிவ கூடாரம் தயாரிக்க தேவையான துணியின் அகலம் 1.25 மீட்டர் எனில் நீளம் காண்க. எனில் அந்த துணியின் நீளம் காண்க. கூடாரம் தயாரிக்க தேவையான துணியின் அகலம் 1.25 மீட்டர் எனில் அதன் நீளம் காண்க. கொஸ்டின் புரிஞ்சிருச்சா? ஒரு கோனிக்கல் டென்ட் இருக்கு சரிங்களா? அதாவது கோன் ஷேப்ல ஒரு டென்ட் இருக்கு. அந்த டென்ட்டை என்ன பண்றாங்க? ஒரு கேன்வாஸ், அதாவது ஒரு கிளாத் வச்சு என்ன பண்றாங்க? தார்பாய் மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த கிளாத்ல என்ன பண்றாங்க? இதை வந்து பில்ட் பண்றாங்க. அந்த டென்ட்டை வந்து பில்ட் பண்றாங்க சரிங்களா? ரைட். இப்போ இதுல நமக்கு என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க? இதோட ரேடியஸ் 7 மீட்டர் சொல்லிட்டாங்க. கோனிக்கல் டென்ட்டோட ரேடியஸ் 7 மீட்டர், ஹைட் வந்து 24 மீட்டர் இல்லையா? இதோட ஹைட் 24 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, ஹைட் கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க? இதுக்கு தேவையான துணியோட லென்த் என்னன்னு கேக்குறாங்க இல்லையா? இதை வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு தேவையான துணியோட லென்த் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதோட பிரெத் கொடுத்துட்டாங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1.25 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ லென்த் கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ இத சுத்தி நம்ம வந்து டென்ட் மேக் பண்ணோம் அப்படின்னா என்ன கால்குலேட் பண்ணுங்கண்ணா? கோணை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 TSA, CSA, அடுத்தது வால்யூம். இந்த 3 விஷயம் இருக்கு இல்லையா? இதுல எதை கால்குலேட் பண்ணும்? வால்யூம்னா உள்ள என்ன ஃபில் பண்றோம்னு கேட்டா வால்யூம் கண்டுபிடிக்கலாம் இல்லையா? இப்போ இது வந்து தேவையில்ல. இது வந்து நம்ம சுத்தி இருக்கிறத பில்ட் பண்ண போறோம். சரி, இல்ல TSAவா CSAவா கரெக்டா சொல்லுங்க பாப்போம். CSA sir. CSA sir. CSA, வெரி குட். CSA கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா சரிங்களா? அது தெரிஞ்சாதான் நமக்கு என்ன பண்ண முடியும்? அந்த டென்ட் வந்து எவ்வளவு லென்த்துக்கு துணி வேணும் அப்படின்னு டென்ட் தயாரிக்க துணியோட லென்த் வந்து கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா? இப்போ நமக்கு பண்ண கவரேஜ் வந்து எதுல இருக்கும்? இதோட கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியால தான் கவர் பண்ண போறோம். புரியுதுங்களா? கீழே எல்லாம் தேவையில்ல. சோ நம்ம என்ன கால்குலேட் பண்ணா போதும்? கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா கால்குலேட் பண்ணா போதும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தேவையில்ல. சோ கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி கோன் என்னது? πRL. இதுல r தெரியும், l தெரியாது. l எப்படி கால்குலேட் பண்ணலாம்? l equal to root of h square plus r square. Yes sir. சால்வ் பண்ணி l கண்டுபிடிச்சு CSA கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் இதோட லென்த் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். L 25 centimeters sir. L 25 meters, sir. centimeter, very good. 25 meter, okay, super. CSA 550 sir, meter square. CSA 550 meter square, okay. Very good, அது கரெக்ட் தான். அடுத்தது
லென்த் இன்னும் வரலையே, டக்கு டக்குன்னு ஆன்சர் வந்துச்சு. அதாவது கோனோட ஸ்லாண்டிங் ஹைட் 25 சொல்லிட்டீங்க, கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா 550 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டீங்க. லென்த் ஆஃப் தி கிளாத் எவ்வளவு வரும்? Sir, 44. 44 இல்லையே, சின்ன தப்பு பண்ணிருக்கீங்க. அகைன் செக் பண்ணுங்க. 440 sir. 440 மீட்டர். வெரி குட், 440 மீட்டர். சூப்பர். சரிங்க, ஃபர்ஸ்ட் இதோட ஸ்லாண்டிங் ஹை லென்த் கால்குலேட் பண்ணிடலாமா? ரூட் ஆஃப் h ஸ்கொயர் அப்படின்னா 24 ஸ்கொயரா பிளஸ் r ஸ்கொயர், தட் இஸ் 7 ஸ்கொயர். 24 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 576. r வந்து 49. ஆட் பண்ணீங்க அப்படின்னா ரூட் ஆஃப் 625. ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 25 மீட்டர். லென்த் ஈக்குவல் டு 25 மீட்டர். (22 by 7 into radius 7 into length 25). Yeah, 7 cancel ஆயிடும். இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்குது? கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா 550. கரெக்டா? 550 மீட்டர் ஸ்கொயர். 550 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? கரெக்டா? எஸ் சார். ரைட். சரிங்க, நெக்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்? இப்போ இந்த கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவை கவர் பண்ற மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த கிளாத்தை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண போறோம். அந்த கிளாத்ல இது ஒரு டென்ட் பில்ட் பண்ண போறோம். அது எவ்வளவு ஏரியா? 550 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இல்லையா? அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இந்த கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா இந்த கிளாத்தோட ஏரியாவுக்கு ஈக்குவலா இருக்குமா? எஸ் சார். இருக்குமா இருக்காதா? ரைட். அப்போ கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் கிளாத்னு எடுத்துக்கலாமா? எஸ் சார். ரைட். ஓகே. கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா 550 ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் கிளாத். இது என்ன ஷேப்ல இருக்கும்? பிரெத் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா லென்த் கேக்குறாங்க. லென்த் இன்டு பிரெத் ரெக்டாங்குலா இருக்குமா? லென்த் இன்டு 1.25 மீட்டர். இங்க பாருங்க, இது வந்து மீட்டர்ல இருக்கு வித். நமக்கு இங்க கிடைச்சது இதுவும் மீட்டர் தானே? ஏன் இங்க சென்டிமீட்டர் போட்டோம் அப்போ? ஏன்னா இங்க எல்லாமே மீட்டர் தானே இருக்கு. ரைட், எல்லாமே மீட்டர் தான் இருக்கு. சோ ப்ராப்ளம் இல்ல. 1.25 மீட்டர். ரைட். ஓகே. இப்போ லென்த் ஈக்குவல் டு 550 divided by 1.25. கரெக்டா? எஸ் சார். மேலையும் கீழே 100 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? டெசிமல் கேன்சல் ஆயிருமா? நமக்கு பாயிண்ட் இல்லாம இருந்தா கொஞ்சம் ஈஸியா சால்வ் பண்ணலாமா? சோ Yes. மேலையும் கீழே என்ன பண்ணுங்க? 100 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிங்க. அப்போ 125 வந்துருமா? எஸ் சார். ரைட். 5 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா இங்க 25, மேல 11,000. அகைன் 5 ஆல டிவைட் பண்ணா 5. 25 ஆலே டிவைட் பண்ணிடலாமா டைரக்டா? எஸ் சார். இங்க 1 வரும். ஃபர்ஸ்ட் 110 இருக்கா? 1100. 25 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து 4 டைம்ஸ் வரும். அகைன் ரிமைனிங் 10 இருக்கும். சோ 100 ஆயிரும். அது 44 வரும். ஒரு 0 மேல போயிடும். ஓகேவா? சோ ஆன்சரிங் என்ன வரும்? 440. லென்த் ஈக்குவல் டு 440 மீட்டர். சரிங்களா? புரியுதா? எஸ் சார். ரைட். காப்பி பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் சம் போலாம். நெக்ஸ்ட் போலாமா?
Yes, sir. Yes, sir. Right, okay. சரிங்க, the diagonal of a cube is 4 root 3 meter. The diagonal of the cube is 4 root 3 meter. Find the volume. Find the volume. ஒரு கனசதுரத்தின் மூலைவிட்டம் 4 ரூட் 3 மீட்டர். ஒரு கனசதுரத்தின் மூலைவிட்டம் 4 ரூட் 3 மீட்டர் எனில் கன அளவு காண்க. எனில் கன அளவு காண்க. So find it. 256. Find the volume. Find the volume. 64, sir. Very good. 64. Super. Diagonal formula என்னக்கனா? A root 3. A நமக்கு என்ன சொல்லிட்டாங்க? diagonal வந்து 4 root 3 ன்னு சொல்லிட்டாங்க. 4 root 3 equal to A root 3. root 3 cancel. அப்ப A equal to 4 meter. இல்லையா? நமக்கு வேற என்ன கேக்குறாங்க? வால்யூம் கேக்குறாங்க. வால்யூம் equal to A cube, that is 4 cube. 4 cube ஓட வேல்யூ என்னது? 64 meter cube. இல்லையா? அடுத்தது, if the height and the base area of the right circular cone, if the height and base area of the right circular cone, height of the right circular cone are 5 centimeter and 48 meter square respectively. Meter and 48 meter square respectively. Then find the volume of the cone. Then find the volume of the cone. ஒரு கூம்பின் உயரம் மற்றும் அடிப்பரப்பு முறையே. ஒரு கூம்பின் உயரம் மற்றும் அடிப்பரப்பு முறையே 5 சென்டிமீட்டர் மற்றும் 48 மீட்டர் எனில் 5 சென்டிமீட்டர் மற்றும் 48 சென்டிமீட்டர், இதுவும் 48 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? 48 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் 48 சென்டிமீட்டர் ஸ்கொயர், 48 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் கன அளவு காண்க. 240 sir. 80, sir. 80. வெரி குட். 240 எப்படிமா சொன்னீங்க? சொன்னீங்க இல்லையா? எப்படி சொன்னீங்கன்னு கேக்குறேன். 48 into 5 போட்டீங்களா? சைலண்ட் ஆயிட்டாங்க. 240 ஆன்சர் சொன்னீங்களா? அது எதை பேஸ் பண்ணி சொன்னீங்கன்னு கேக்குறேன். புரியுதா? Sir, base area into அப்படியே height into பண்ணி into height போட்டீங்க இல்லையா? 1/3 கன்சிடர் பண்ணவே இல்லை. ஏன் கேக்குறேன் அப்படின்னா, ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னதான் இருந்துச்சு? 240 தான் இருந்துச்சு இந்த क्वेश्चनல. சரிங்களா? ரைட். அதான் பார்த்து போடுங்க. சரிங்க, இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 1/3 into pi r square h, இதான் வால்யூம் இல்லையா? இந்த pi r square அப்படிங்கிறது நமக்கு என்னது? பேஸ் ஏரியா, that is 48 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஹைட் அப்படிங்கிறது 5 சென்டிமீட்டர். கூட என்ன பண்ணும்? 1/3 மல்டிப்ளை பண்ணும். 1/3 into 48 into 5 போட்டோம் அப்படின்னா 16 into 5, அப்ப என்ன கிடைக்கும்? 80 சென்டிமீட்டர் கியூப். சரிங்களா? இதுதான் ஆன்சர். சார் 5 சென்டிமீட்டர் அப்புறம் 48 மீட்டர் ஸ்கொயர்ல இருக்குல்ல சார்? அதான் இங்க திருப்பி சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல மாத்திக்கிங்கன்னு சொன்னனே. ஓகே சார். ஓகேவா? Yes, sir. சரிங்க, நெக்ஸ்ட் போலாமா? Yes, sir. Area of the square is half hectare.
Area of the square is of hectare. Hectare. Area of the square is of hectare. Area of the square is of hectare. Find the diagonal of the square. Find the diagonal of the square. Hectare meter square மாத்தணும்னா என்ன பண்ண சொல்லிருக்கோம்? 1 hectare equal to how many meter square? 10,000. 10,000 meter square. இதை வச்சு சால்வ் பண்ணுங்க, ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். Yes. எவ்வளவுங்க? 100. 100. வெரி குட், சூப்பர். சரிங்க, பாருங்க. ஏரியா என்ன சொல்லிட்டாங்க? ஆஃப் ஹெக்டேர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இல்லையா? 1 hectare equal to 10,000 meter square. ஸோ 10,000 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஏரியா ஈக்குவல் டு 5,000 மீட்டர் ஸ்கொயர். கரெக்டா? ஏரியா 5,000 மீட்டர் ஸ்கொயரா? Yes, sir. இப்போ நமக்கு என்ன கேக்குறாங்க? டயகனல் கேக்குறாங்க. டயகனல் ஈக்குவல் டு a root 2. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா a வேணுமா? ஸ்கொயரோட ஏரியா ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர். a ஸ்கொயர் ஈக்குவல் டு 5,000 அப்படின்னா a ஓட வேல்யூ என்ன? Root 5,000. ரூட் 5,000. ஓகே, இப்போ இதுக்கு ரூட் எடுங்க. இது எப்படி பிரிக்கலாங்கண்ணா? 1000 into 5 பிரிக்கலாமா? 1000 எப்படி பிரிக்கலாம்? 10 into 10 into 10 கரெக்டா? into 5 பிரிக்கலாம். சோ இந்த 10 into 10ல ஒரு 10 வெளியே எடுத்துடலாமா? அதே மாதிரி இந்த 10ல 10 எப்படி எழுதலாம்? 5 into 2 எழுதலாம். சோ ஒரு 5 வெளியே எடுத்துடலாம். அப்ப என்ன இருக்கு உள்ள? ரூட் 2 மட்டும் இருக்கும். கரெக்டா? அப்பனா தட் இஸ் 50 root 2. a ஓட வேல்யூ என்னது? 50 root 2. நமக்கு என்ன கேக்குறாங்க? டயகனல் கேக்குறாங்க. டயகனல் ஈக்குவல் டு a root 2. அப்போ a ஓட வேல்யூ 50 root 2 into root 2 ன்னு போட்டா root 2 into root 2 என்ன வந்துரும்? 2 ன்னு வந்துருமா? 50 into 2 that is 100. Diagonal equal to 100 meter. சரிங்களா? ஓகேவா? புரியுதா? Yes, sir. ரைட், ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் போலாம். நோட் பண்ணியாச்சா? Yes, sir.
சரிங்கண்ணா. நெக்ஸ்ட், a circus tent is a cylindrical to height of 3 meter. A circus tent is a cylindrical to a height of 3 meter and conical above it. A circus tent is cylindrical to a height of 3 meter and conical above it. If the base radius is 52.5 meter, if the base radius is 52.5 meter, base radius. If the circus tent is cylindrical to a height of 3 meter, 3 மீட்டர் உயரமுடைய இல்ல ஒரே நிமிஷம். ஒரு சர்க்கஸ் கூடாரமானது உருளையின் மேல் கூம்பு உள்ளார் போல் உள்ளது. உருளையின் மேல் கூம்பு உள்ளார் போல் உள்ளது. உருளையின் மேல் கூம்பு உள்ளார் போல் உள்ளது. சரிங்களா? உள்ளது போல் உள்ளது. A circus tent is a cylindrical to a height of 3 meter and conical above it. If the base radius is 52.5 meter and the slant height of the cone is 53 meter. And the slant height of the cone is 53 meter. Slant height. Slant height of the cone is 53 meter. Find the area of the canvas required to make the tent. Find the area of the canvas. Find the area of the canvas required to make a tent. ஒரு சர்க்கஸ் கூடாரமானது உருளையின் மீது கூம்பு உள்ளது போல் அமைந்துள்ளது. உருளையின் உயரம் 3 மீட்டர். உருளையின் உயரம் 3 மீட்டர். உருளையின் உயரம் 3 மீட்டர். உருளையின் அடிப்பக்க ஆரம். உருளையின் அடிப்பக்க ஆரம் 52.5 மீட்டர். அடிப்பக்க ஆரம் 52.5 மீட்டர். கூம்பின் சாயுயரம் 53 மீட்டர். கூம்பின் சாயுயரம் 53 மீட்டர். எனில் கூடாரம் தயாரிக்க தேவையான துணியின் பரப்பளவு காண்க. எனில் கூடாரம் தயாரிக்க தேவையான துணியின் பரப்பளவு காண்க. கால்குலேட் பண்ணி சொல்லுங்க பாப்போம். என்னக்கான ஆன்சர் வருது? என்ன ஆன்சர் வருது? ஆன்சர் வந்துருச்சா? சத்தத்தையே காணோம், கத்திட்டே எல்லாம் பிளான் பண்ணிட்டீங்களா? நான் பேசுறது கேக்குது எல்லாத்துக்கும்? சார் 9735
மீட்டர் ஸ்கொயர் 9735 இல்லையே. சரி ஓகே, சரி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, நானே சால்வ் பண்ணிடுறேன். சரி பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, மேல கோன் இருக்கா? ஆனா மேல கோன் இருக்கு, கீழே நமக்கு என்ன இருக்கு, சிலிண்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் கோன் எடுத்துக்கலாமா? கோனோட கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா கால்குலேட் பண்ணுவோம். கோனோட கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா தட் இஸ் A1 னு வெச்சுக்குவோமா? A1 ஈக்குவல் டு கோனோட கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னன்னா, பூமியின் வளைபரப்புக்கு ஃபார்முலா பை RL. வெரி குட், பை RL. ஓகே, நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பையோட வேல்யூ அப்படியே வச்சுக்கோங்க. சரியா, பையோட வேல்யூ அப்படியே வச்சுக்கோங்க. ஆரோட வேல்யூ என்ன வருது? 52.5 ஆரோட வேல்யூ. ஏன்னா இங்க என்ன ரேடியஸோ அதுதானே இங்கேயும் இருக்கும். கரெக்டா? எஸ் சார். எஸ் சார். அடுத்தது எல்லோட வேல்யூ 3 ஸ்லாண்டிங் ஹைட் 53. அவனே क्वेश्चनல கொடுத்துட்டானா? ஸ்லாண்டிங் ஹைட் ஆஃப் த கோன் இஸ் 53 மீட்டர். கொடுத்திருக்கானா? கொடுத்திருக்கானா இல்லையா? எஸ் சார். ரைட், Yes, இத sir. மல்டிப்ளை பண்ணுங்க. 53 into 52 மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன வருது? அப்புறம் 2782.5 பைன் வருதா? எஸ். அந்த பையோட வேல்யூ அப்படியே வச்சுக்கோங்க கண்ணா. சரியா, சால்வ் பண்ண வேண்டாம். ஏன்னா இது நம்பர்ஸ் கொஞ்சம் பெருசா வரும், அதனால பையோட வேல்யூ அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது சிலிண்டரோடது. A2 ன்னு எடுத்துக்கலாமா? இதோட ஏரியா கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? வெரி குட், 2 pi RH. 2 into 22/7 into R ஓட வேல்யூ என்ன வரும்? 52.5. H ஓட வேல்யூ 3 இல்லையா? இதுலயும் இந்த பையோட வேல்யூ அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா இங்க பையோட வேல்யூ அப்படியே வச்சிருக்கோம் இல்லையா? இதையும் பை அப்படியே வச்சிருங்க. சரி, இதை மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன வருது? 157.5 சார். எவ்வளவு வருது? 157.5 சார். 157 இல்லையே, 52.5 into 3 சார். into 2 போடுங்க ஃபர்ஸ்ட். 2 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? 65 வருதா? சரி, 105 105 வருதா? 105 into 3 போட்டா 3155 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது வந்து A2 சிலிண்டரோட ஏரியா. கரெக்டா? எஸ் சார். எல்லாத்துக்கும் இந்த ஆன்சர் வருதா? ரைட், இப்போ ஏரியா ஈக்குவல் டு A1 plus A2 ன்னு எடுத்துக்கலாமா? மல்டிப்ளை பண்ணுங்க. 2782.5 plus 315 அப்போ ஏரியா ஈக்குவல் டு என்ன வருது? 3097.5. கரெக்டா? ஓகேவா? புரியுதா இது? எஸ் சார். ரைட், ஓகே. கொஸ்டின்ல பாருங்க, ஆன்சர்ல நமக்கு பை வந்து ஆன்சர்ல வந்து 4 ஆப்ஷன்லயும் பை இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ண வேணாம், பையை வந்து சால்வ் பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுக்கோங்க. சரிங்களா? டிபெண்டிங் அப்பான் தி கொஸ்டின் யூ ஹேவ் டு செலக்ட். சரியா? ஓகேவா? புரியுதா? யாருக்காவது எக்ஸ்பிளைன் பண்ணுமாக்கா? நோ சார். ரைட், ஓகே. அடுத்து போலாமா? அடுத்த சம் சால்வ் பண்ணலாமா? எஸ் சார். சார் இது இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ரைட், ஓகே. சரிங்க, கவனிங்க. ஒண்ணும் இல்ல, இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு சிலிண்டர் மேல ஒரு கோன் இருக்கிற ஷேப்ல இருக்கு. சரிங்களா? இந்த ஷேப்ல நமக்கு என்ன இருக்கு, இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு. இதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு தேவையான கிளாத்தோட ஏரியா கேக்குறாங்க. கரெக்டா? சோ என்ன பண்ணும், இதோட சிஎஸ்ஏ கால்குலேட் பண்ணும், கோனோட சிஎஸ்ஏ கால்குலேட் பண்ணும், சிலிண்டரோட சிஎஸ்ஏ கால்குலேட் பண்ணும். ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம்னா போதும். சரிங்களா? சோ இதுல வந்து ஆப்ஷன்ல பையோட வேல்யூல தான் நமக்கு ஆன்சர் இருக்கும். சோ என்ன பண்ண வேண்டாம், பையை சப்ஸ்டிட் பண்ண வேண்டாம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது சிஎஸ்ஏ ஓட வேல்யூ என்ன? கோனோட சிஎஸ்ஏ பை RL. இதோட சிஎஸ்ஏ சிலிண்டரோட என்னது? 2 pi RH. இது ஓகேவா? ரைட். இப்போ இதுல நமக்கு என்னென்ன டேட்டாஸ் கொடுத்திருக்காங்க? இதோட பேஸ் ரேடியஸ் கொடுத்திருக்காங்க 52.5 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. கரெக்டா? எஸ் சார். இங்க கொடுத்திருக்க பேஸ் ரேடியஸ் தான் இங்கேயும் கோனோட ரேடியஸும் அதுதானா? எஸ் சார்.
ரைட் ஓகே. அடுத்தது ஸ்லாண்டிங் ஹைட் 53 மீட்டர்னு கொடுத்துட்டாங்களா? எஸ் சார். இது மீட்டர் தான், எல்லாமே மீட்டர் தான் இருக்கு இல்லையா? 53 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அது வந்து ஸ்லாண்டிங் ஹைட் ஆஃப் த கோன். ஓகே. அடுத்து வேற என்ன கொடுத்துருக்காங்க? ஹைட் ஆஃப் த ரேடியஸ், சாரி சிலிண்டர் கொடுத்துட்டாங்களா? எஸ் சார் 3 மீட்டர். 3 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? ரைட் ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் பை ஆர்எல் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க பார்ப்போம். பை இன்டு ஆர் வந்து என்னது 52.5 இன்டு எல் என்னது 53 எஸ் சார். போட்டிங்க அப்படின்னா என்ன வருது? 2782.5 பைன் வருதா? எஸ் சார். அடுத்தது 2 இன்டு பையோட வேல்யூ அப்படியே வச்சுக்கோங்க. ஆரோட வேல்யூ என்னக்கண்ணா 52.5 இன்டு ஹெச் வந்து 3 இல்லையா? இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 52 வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 105 இன்டு 3 போட்டீங்கன்னா 315 பை இல்லையா? இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. ஆட் பண்ணீங்கன்னா என்ன வருது? 3097.5. ஓகேவா? இது புரியுதா? எஸ் சார். சார் இப்ப கோனுக்கு தனியா எஸ் ரெண்டுலயும் பை ஆர் இருக்குல்லங்க சார். ஆமாமா. அத நம்ம காமனா எடுத்துட்டு L into 2H அப்படி போடக்கூடாதாங்க சார்? இப்போ நம்ம ஆக்சுவலி என்ன பண்ண போறோம் அப்படின்னா பை ஆர் எல் பிளஸ் 2 பை ஆர் ஹெச் இதுதான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ இதுல பை காமனா இருக்கு, எடுத்துக்கலாம். எல் ஆர் இன்டு எல் பிளஸ் 2 ஆர் ஹெச் இப்படியும் தாராளமா போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. டைரக்டா ஒரே ஸ்டெப்ல கூட வரும். எஸ் எனக்கு அதுல ஆன்சர் வேற வந்துச்சு, அதனால கேட்டேன். ஆரோட வேல்யூ என்னது 52.5 எஸ் இன்டு சார். லென்த் என்னது 3 53 பிளஸ் 53. 2 இன்டு ரேடியஸ் என்னது 52.5 ஹைட் என்னது 3 இங்க எஸ் பாருங்க சார். 2 இன்டு 52.5 என்னது டிஸ்ப்ளே ஆகல. 105. 105 இன்டு 3 315 இங்க வந்துருச்சு இந்த வேல்யூ. கரெக்டா? சார் நீங்க எழுதினது டிஸ்ப்ளே ஆகலங்க சார். எழுந்து டிஸ்ப்ளே ஆகலையாமா? ஜஸ்ட் a minute. என்ன ஆச்சு இதுக்கு? தெரிய மாட்டேங்குதுங்க சார். ஒரு 2 மினிட்ஸ்மா, சின்ன டெக்னிக்கல் இஷ்யூ, கரெக்ட் பண்ணிடலாம்.
ஆனா இப்ப டிஸ்பிளே ஆகுதா? எஸ் சார். ரைட். Yes, என்ன sir. பார்த்துட்டு இருந்தோம்? எஸ் சார், சிலிண்டர் அண்ட் கோனிக்கல் டென்ட் மேல இருக்கு. சிலிண்ட்ரிக்கல் அண்ட் கோனிக்கல் டென்ட். ஓகே கண்ணா. ஓகே, காமனா எடுத்து போட்டிருந்தோம் இல்லையா? ரைட், ஓகே. இப்ப பாருங்க, இது எவ்வளவு சொல்லியிருந்தோம்? 3 மீட்டர் ஹைட்டு. இது வந்து 52.5 மீட்டர். இது வந்து 53 மீட்டர் சொல்லியிருந்தோம். இதுல கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கால்குலேட் பண்ணோம். ஸோ இது பை ஆர்எல் பிளஸ் இது என்ன சொல்லியிருந்தோம்? 2 பை ஆர் ஹெச் சொல்லியிருந்தோம். இதுல பையை வந்து காமனா எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்க ஆரையும் காமனா எடுத்துடலாம், சரிங்களா? பட் வந்து உள்ள வச்சுக்கோங்க, ஏன்னா மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஒரே வேல்யூ தான் வரும். 52.5 into 53 plus 2 into 52.5 into 3. இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 315 வரும். இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு கிடைச்ச ஆன்சர் என்னது? 2782.5 வரும். ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 3097.5 into 5 எழுதிடலாம். அவ்வளவுதான் விஷயம், சரிங்களா? இது ஓகேவா? எஸ். ரைட். நெக்ஸ்ட் சம் போலாமா? Yes, sir. Okay. A capsule is in the form of cylinder with hemispherical ends. A capsule in the form of cylinder with hemispherical ends. The total height of the capsule is 19 centimeter. The total height of the capsule is 19 centimeter. And the diameter of the cylinder is 7 centimeter. Diameter of the cylinder is 7 centimeter. Find the volume of the capsule. ஒரு குப்பியானது உருளையின் 2 முனைகளிலும் அரைக்கோள வடிவில் அமைந்துள்ளது. ஒரு குப்பியானது உருளையின் 2 முனைகளிலும் அரைக்கோளம் உள்ளது போல் அமைந்துள்ளது, சரிங்களா? இப்படி இருக்கு ஒரு கேப்சூல், சரிங்களா? ஒரு டேப்லெட் இருக்கு இல்லையா? இந்த மாதிரிலாம் டேப்லெட்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா? அந்த கேப்சூலை கன்சிடர் பண்ணிக்கிங்க. The total height of the capsule is 19 centimeter. Total height of the capsule is 19 centimeter. கேப்சூலுக்கு என்ன சொன்னோம்? குப்பியா? குப்பியின் மொத்த உயரம் தமிழ்ல ஒரு வாட்டி சொல்லுங்க சார் ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஒரு குப்பியானது உருளையின் 2 முனைகளிலும் அரைக்கோளம் அமைந்தாற்போல் உள்ளது. ஒரு குப்பியானது உருளையின் 2 முனைகளிலும் அரைக்கோளம் அமைந்தாற்போல் உள்ளது. குப்பியின் மொத்த உயரம் 19 சென்டிமீட்டர். குப்பியின் மொத்த உயரம் 19 சென்டிமீட்டர். The capsule is in the form of cylinder with hemispherical ends. The total height of the capsule is 19 centimeter. And the diameter of the cylinder is 7 centimeter. Diameter of the cylinder is
7 சென்டிமீட்டர். சரிங்களா? இதோட டயாமீட்டர் எவ்வளவு சொல்லிட்டாங்க அப்படின்னா 7 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. உருளையின் விட்டம் 7 சென்டிமீட்டர். உருளையின் விட்டம் 7 சென்டிமீட்டர். Then find the volume of the capsule. எனில் குப்பியின் கன அளவு காண்க. எனில் குப்பியின் கன அளவு காண்க. Find the volume of the capsule. சார் இன்னும் ஒரே ஒரு டைம் ரிப்பீட் பண்றீங்களாங்க சார் கொஸ்டின்? Okay ma. A capsule is in the form of cylinder with hemispherical ends. சரிங்களா? A capsule is in the form of cylinder with hemispherical ends. ஒரு சிலிண்டர் இருக்கு, அந்த சிலிண்டரோட ரெண்டு எண்ட்லயும் ரெண்டு ஹெமிஸ்பியர் இருக்கு. சரிங்களா? That is a 3D object. Okay. The total height of the capsule is 19 centimeter. Capsule total height என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 19 centimeter. Total height of the capsule is 19 centimeter. And the diameter of the cylinder is 7 centimeter. Cylinder diameter 7 centimeter. சரிங்களா? Diameter of the cylinder is 7 centimeter. Then find the volume of the capsule. எஸ் சார். தேங்க்யூ சார். சார் இதுக்கு பை சப்ஸ்டிட்யூட் பண்ணணுமா அப்படியே போடணுமாங்க சார்? சூப்பர் கேள்விக்கண்ணா, வெரி குட். பை சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேங்க சார். ஹெமிஸ்பியரோட வால்யூம் கால்குலேட் பண்ணுமா, ஏரியா கால்குலேட் பண்ணுமா? வால்யூம் தானே கால்குலேட் பண்ணும். சோ ஹெமிஸ்பியரோட வால்யூம் ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிக்கிங்க, இல்லனா சிலிண்டரோடது எது பண்ணாலும் ஓகே. ஃபர்ஸ்ட் ஹெமிஸ்பியரை கால்குலேட் பண்றப்ப மட்டும் இன்டு 2 போட்டுக்கங்க, ஏன்னா ரெண்டு ஒரே டைமென்ஷன்ல இருக்க போதா. எஸ் சார். Five 879 sir. இல்லையே. சரி, சிலிண்டரோட என்ன வந்துச்சு உங்களுக்கு? சார் ரெண்டையுமே ஒண்ணா ஆட் பண்ணோம் சார். ஓகே சரி இருங்க வரேன், அப்படியே சால்வ் பண்ணிடலாம். ரைட், ஆக்சுவலி சிலிண்டரோடது வால்யூம் 1 வச்சுக்கலாம், ஹெமிஸ்பியர் வால்யூம் 2 அண்ட் வால்யூம் 3 எடுத்துக்கலாம். சரிங்களா? V = V1 + V2 + V3. இதுல இது 2 × V2 போட்டாலும் ப்ராப்ளம் இல்லை. சரி ஓகே. சிலிண்டரோட வால்யூம்க்கு ஃபார்முலா என்ன? πr² h plus 2 × 2/3 ×
pi r cube இல்லையா? இப்போ என்ன பண்ணிடலாம், pi r ஸ்கொயரை வெளியே எடுத்துடலாமா? வெளியே எடுத்துட்டா h into 2 into 2/3 into r மட்டும் இருக்கும். கரெக்டா? 22/7. r ஸ்கொயரோட வேல்யூ என்ன? r ஓட வேல்யூ என்னக்கண்ணா? diameter equal to 7 centimeter. அப்போ r வந்து 7/2 sir. 7/2. சரி, ஓகே, 7/2 r 3.5 வைக்கலாம், இல்ல 7/2 ன்னு எடுத்துக்கலாம். 7/2 into 7/2 ன்னு எடுத்துக்கலாமா? into height. இப்போ இங்க வந்து நமக்கு என்ன இருக்கும், 3.5 போயிடும், இங்க ஒரு 3.5 போயிடும். அப்பனா டோட்டலா 7 போயிருமா? 19ல 7 போயிடுச்சுன்னா எவ்வளவுக்கண்ணா? 12 sir. 12 சென்டிமீட்டர் இல்லையா? 9ல 7 போயிடுச்சு அப்படின்னா 12 சென்டிமீட்டர் இருக்கும். 12 பிளஸ் 2 into 2 4/3 Yes sir. into 7/2 கரெக்டா? ரேடியஸ் வந்து இந்த 7 into 3 என்னக்கண்ணா வருது? 12 into 3 சார் பை அப்படியே வச்சு சொன்னீங்க சார். என்னக்கண்ணா? பை அப்படியே வச்சிருக்க சொன்னீங்க சார். ஓ, அப்படியே வச்சுக்க சொன்னோமா? சரி, பரவாயில்ல. இப்போதைக்கு எப்படியே சால்வ் பண்ணுவோம். அடுத்து இன்னொரு டைம் என்ன நான் அப்படியே வச்சு சால்வ் பண்ணி காட்டுறேன். sir அப்படி பண்ணா 175/3 பையாங்க சரி, sir. இருங்க. சரி, கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். எல்லாருமே வந்து பை அப்படியே வெளியில வச்சிருப்பீங்களா? சரி, இருங்க, இந்த 2 ஸ்டெப் தானே, கேன்சல் பண்ணிடலாம். சரி, ஓகே. பையோட வேல்யூ அப்படியே வெளியே வச்சுட்டோம் அப்படின்னா 5 into 7/2 into 7/2 வருமா? அடுத்தது ஹைட் என்ன இருக்கு? ஹைட் வந்து 12 பிளஸ் 2 into 2/3 into 7/2. கரெக்டா? ரைட், 2 கேன்சல் பண்ணிடலாமா? அடுத்தது இங்க என்ன இருக்கும்? இங்க என்ன இருக்கு? பை into 49/4. இங்க 12 பிளஸ் 14/3 இருக்குமா? 12 into 3 என்ன கணவர்? 36 36 பிளஸ் 14 50/3 இல்லையா? 5 into 49/4 into 50/3 இருக்கும். கரெக்டா? ரைட். இப்போ 4 ஆல இதை டிவைட் பண்ணீங்கன்னா 2 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா இது 25 ஆயிடும். ரைட், ஓகே, இது எப்படியே இருக்கட்டும். மேல என்ன இருக்கு? 49 into 25 இருக்கா? அதை மல்டிப்ளை பண்ணிடலாமா? 49 into 25 மல்டிப்ளை பண்ண என்ன வருது? கீழே 3 into 2 6. மேல 49 into 25 மல்டிப்ளை பண்ண என்ன ஆன்சர் வருது? 1225. 1225. அது என்ன பண்ணலாம்? 50 into 25 மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 25 into 50 இப்படி போட்டீங்கன்னா ஈஸியா மல்டிப்ளை பண்ணலாமா? 525. அடுத்தது இங்க 1250 இருக்கும். இதுல ஒரு 25 மட்டும் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? ஆன்சர் கிடைச்சிருமா? 2225 எடுத்துக்கலாமா? இப்படியும் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ரைட். 2225 டிவைடட் பை 6 into பைன் இருக்கு. ஸோ இதை கேன்சல் பண்ண வேலை முடிஞ்சா? இது பாத்தீங்க அப்படின்னா 2 டைம்ஸ் டிவைட் ஆகும். 0 அகைன் வந்து நமக்கு என்ன ஆகும்? 4 டைம்ஸ் டிவைட் ஆகும். 0 சேர்த்துக்கிட்டா 1. ஸோ 16 204.16 பை வால்யூம். கரெக்டா? Yes sir. ரைட், ஓகே. நெக்ஸ்ட் சம் போலாமா? Yes sir. இது எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுங்கன்னா யாருக்காவது ரிப்பீட் பண்ணுமா? எல்லாத்துக்கும் ஓகேவா? சரி, ஓகே. A solid wooden toy is in the form of cone surmounted சார் on. காப்பி மட்டும் பண்ணிக்கிறேன். சரிங்க, ஓகே, பண்ணிக்கங்க.
Yes, sir. Thank you. ரைட், சரிங்க. அடுத்தது, a solid wooden toy is in the form of cone surmounted on a hemisphere. Cone surmounted on hemisphere. Cone surmounted on a hemisphere. Cone surmounted on hemisphere. If the radii of the hemisphere and the base of the cone, and base of the cone are 3.5 centimeter each. If the radii of the hemisphere and base of the cone, are 3.5 centimeter each. And the total height of the toy is 17.5 centimeter. 17.5 centimeter. 17.5 centimeter. So anything on total? Total height of the toy. Total height of the toy is 17.5 centimeter. Then find the volume of the wood used in the toy. Then find the volume of wood. Volume of wood used in the toy. Find the volume of the wood used in the toy. ஒரு திண்ம மரபொம்மையானது அரைக்கோளத்தின் மேல் கூம்பு உள்ளது போல் உள்ளது. ஒரு திண்ம மரபொம்மையானது அரைக்கோளத்தின் மேல் கூம்பு உள்ளது போல் உள்ளது. அரைக்கோளத்தின் மேல் கூம்பு உள்ளது போல் உள்ளது. அரைக்கோளம் மற்றும் கூம்பு ஆகியவற்றின் ஆரம் 3.5 சென்டிமீட்டர். அரைக்கோளம் மற்றும் கூம்பு ஆகியவற்றின் ஆரம் 3.5 சென்டிமீட்டர். 3.5 சென்டிமீட்டர். மேலும் பொம்மையின் மொத்த உயரம் 17.5 சென்டிமீட்டர். பொம்மையின் மொத்த உயரம் 17.5 சென்டிமீட்டர். பொம்மையின் மொத்த உயரம் 17.5 சென்டிமீட்டர். எனில் அப்பொம்மை தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட மரத்தின் கன அளவை காண்க. எனில் அப்பொம்மை தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட மரத்தின் கன அளவை காண்க. $26.95 centimeter cube, sir. 26.95. 26.95. எங்கேயோ ஒரு புள்ளி வைக்கல, தப்பு பண்ணிருக்கீங்க. இன்னொரு டைம் ட்ரை பண்ணுங்க. கரெக்டா கொண்டு வந்துட்டீங்க லாஸ்ட் வரைக்கும், பட் அந்த பாயிண்ட் வைக்கல மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க. இன்னொரு டைம் செக் பண்ணுங்க. Sir, 269.5, sir. Very good, super. 269.5 centimeter square. சென்டிமீட்டர் கியூப். இது V1, இது V2 ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? வால்யூம் ஈக்குவல் டு V1 plus V2. கோனோட வால்யூம் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? What is the formula to find the volume of cone? So 1/3 pi r square h, sir. 1/3 pi r square h. அப்பப்போ தூங்கிடுவீங்களோ எல்லாரும்? ஹெமிஸ்பியரோட வால்யூம் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? 2/3 pi r pi r cube. cube. இப்போ காமனா என்ன எடுக்கலாம்? 1/3 pi r square வெளிய எடுத்துடலாமா? அப்ப இங்க என்ன இருக்கும்? h இருக்கும். இங்க 2 into r மட்டும் இருக்குமா? நீங்க சத்தத்தையே காணோம். Yes, sir. Yes, sir. கேக்குதா? Yes, ரைட், sir. ஓகே. இது வரைக்கும் புரியுதா? இந்த ஸ்டெப் வரைக்கும் புரியுதா? என்ன பண்ணிருக்கோம்? இங்க 1/3 pi r square வெளியே எடுத்துட்டோம் இல்லையா? இப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? h plus 2r இருக்கு. ஓகேவா? இது புரியுதா? Yes, sir. ரைட், ஓகே. 1/3 into அடுத்து ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 3.5 இல்லையா? 3.5
எடுக்கலாமா into h ஓட வேல்யூ என்னங்கண்ணா h ஓட வேல்யூ நல்லா கவனிங்க இந்த ரேடியஸ் ஓட வேல்யூ என்னது 3.5 மைனஸ் பண்ணுமா இந்த 3.5 இதுல இருந்து மைனஸ் பண்ணீங்கன்னா இந்த ரேடியஸ் இந்த ஹைட் என்ன இருக்கும் just 14 சென்டிமீட்டர் மட்டும் தான் இருக்கும் கரெக்ட்டா அப்ப ஹைட் என்னதான் எடுத்துக்கணும் 14 தான் எடுத்துக்கணும் plus 2 into radius 3.5 கரெக்ட்டா இப்ப பாருங்க 3.5 டிவைட் பண்ணீங்கன்னா இது எவ்வளவு டைம் டிவைட் ஆகும் 7 வந்து 2 டைம்ஸ் டிவைட் ஆகுமா 2 into 3.5 நமக்கு என்ன கிடைக்கும் 7 வரும் இது அகைன் டிவைட் பண்ணீங்கன்னா இது 11 கிடைக்கும் இல்லையா 1/3 into 11 into 3.5 into இங்க பாருங்க 3.5 into 2 7 7 plus 41 14 21 கிடைக்கும் இல்லையா இத 3 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா இது 7 ஆயிடும் இப்போ நம்ம என்ன பண்ணோம் 77 into 3.5 போட்டோம் அப்படினா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் 77 into 3.5 5 ஆல மல்டிப்ளை பண்ணா 35 ரிமைனிங் 3 35 38 அகைன் 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 21 21 23 5 9 6 2 அப்போ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் இங்க வெச்சோம் அப்படினா 269.5 சென்டிமீட்டர் கியூப் இதான் வால்யூம் கரெக்ட்டா எஸ் சார் எல்லாருக்கும் புரியுதா இது எல்லாருக்கும் ஆன்சர் வருதா எஸ் சார் ரைட் நோட் பண்ணிக்கீங்க நோட் பண்ணியாச்சா நெக்ஸ்ட் போலாமா நோ சார் சீக்கிரம் நோட் பண்ணுங்க எஸ் சார் கம்ப்ளீட்டட் சார் ரைட் ஓகே சரிங்க how many spherical next question how many spherical bullets can be made out of a lead cylinder how many spherical bullets can be lead cylinder 28 centimeter height how many spherical bullet can be made lead cylinder can be made out of a lead cylinder 28 centimeter height and width and base radius 6 centimeter and base radius 6 centimeter each bullet being 1.5 centimeter in diameter each bullet being 1.5 centimeter in diameter எழுதிட்டீங்களா how many spherical bullets can be made out of a lead cylinder 28 centimeter height and width and base radius 6 centimeter each bullet being 1.5 centimeter in diameter சார் ஸ்லோவா சொல்லுங்க சரிமா ஓகே இன்னொரு டைம் சொல்றேன் எழுதிக்கீங்க how many spherical bullets சரிங்களா how many spherical bullets சார் அப்படியே தமிழ்லயே சொல்லுங்க சார் ஒரே நிமிஷமா இது ஃபர்ஸ்ட் சொல்லி முடிச்சிடுறேன் can be made out of a lead cylinder 28 centimeter height and 6 centimeter radius 6 centimeter radius each bullet being 1.5 centimeter in diameter each bullet being
1.5 சென்டிமீட்டர் இன் டயாமீட்டர். 28 சென்டிமீட்டர் நீளமும் 6 சென்டிமீட்டர் ஆரமும் உடைய உருளையில் இருந்து 28 சென்டிமீட்டர் நீளமும் 6 சென்டிமீட்டர் ஆரமும் உடைய உருளையில் இருந்து 1.5 சென்டிமீட்டர் விட்டமுடைய 1.5 சென்டிமீட்டர் விட்டமுடைய எத்தனை குண்டுகளை உருவாக்க முடியும்? எத்தனை குண்டுகள் உருவாக்க முடியும்? இருபத்தெட்டு சென்டிமீட்டர் நீளமும் 6 சென்டிமீட்டர் உயரமும் உள்ள உருளையில் இருந்து 1.5 சென்டிமீட்டர் விட்டமுடைய எத்தனை குண்டுகள் உருவாக்க முடியும்? சரிங்களா? இத கொஸ்டின். இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? இது ஃபார்முலா என்ன? நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்கோம்? வால்யூம் சார் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் வால்யூம் ஆஃப் சிலிண்டர். வெரி குட். ஏன்னா அதுதான் மெல்ட் பண்ண போறோம். சோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் எடுத்துக்கலாம். வெரி குட். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் புல்லட்ஸ். புல்லட்ஸ். அதாவது ஸ்பியர்னு எடுத்துக்கலாமா? ஸ்பியரிக்கல் ஷேப்னு சொல்லிட்டாங்களா? எஸ் சார். சோ ஸ்பியர்னு எடுத்துக்கலாமா? 1.5 சென்டிமீட்டர் விட்டமுடைய கோள வடிவ குண்டுகள். சரிங்களா? கோள வடிவ குண்டுகள்னு மாத்திக்கிங்க. இந்த இடத்துல அடிஷனல் ஆட் பண்ணிக்கிங்க. கோள வடிவ குண்டுகள் எத்தனை உருவாக்க முடியும்? கோள வடிவ குண்டுகள் எத்தனை உருவாக்க முடியும்? சரிங்களா? ரைட். இப்போ நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ஸ்பியர். வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு ஃபார்முலா என்னக்கண்ணா? சார் 1792 சார். 1792. வெரி குட், சூப்பர். pi r square h divided by volume of sphere 4/3 pi r cube. எஸ் சார். ரைட். இங்க pi கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி ரேடியஸ் என்ன சொல்லிருக்காங்க? சிலிண்டரோட ரேடியஸ் 6 சென்டிமீட்டர் சார். 6 into 6. ஹைட் என்னது? ஹைட் 28 சென்டிமீட்டர். 28 சென்டிமீட்டர். அங்க லென்த்னு சொல்லியிருக்கிறதா சிலிண்டரோட ஹைட். சரிங்களா? இங்க கீழே என்ன இருக்கு நமக்கு? 4/3 into r ஓட வேல்யூ மென்ஷன் பண்ணி டயாமீட்டர் கொடுத்திருக்காங்கல்ல. எப்படி மென்ஷன் பண்ணலன்னு சொல்லலாம் நம்ம? சாரி சார். ஸ்பியரோட டயாமீட்டர் கொடுத்திருக்காங்க. அப்ப எப்படி எடுத்துக்கலாம்? 1.5 divided by 2 ன்னு எடுத்துக்கலாமா? எஸ் சார். ரைட். அப்போ 1.5 divided by 2 the whole cube. ஓகேவா? எஸ் சார். இந்த 3 என்னாகும்? ரெசிப்ரோக்கல்ல போறப்ப மேல போயிடுமா? அதே மாதிரி இந்த 2 ரெசிப்ரோக்கல்ல போறப்ப மேல போயிடுமா? இது இப்படி 1.5 divided by 2 into 1.5 divided by 2 ன்னு எழுதிக்கலாமா? சரி, ஓகே. இப்ப பாருங்க, இதுல 3 2 மேல போயிடுச்சு அப்படின்னா என்னென்ன இருக்கும்? 6 into 6 into 28 into 3 into 8 ன்னு எழுதிக்கலாமா? 2 into 2 into 2 8 மேல போயிடுமா? கீழ என்ன இருக்கும்? 4 into 1.5 into 1.5 into 1.5 இருக்கும் இல்லையா? ஏன்னா 1.5 எவ்வளவு டைம் மல்டிப்ளை பண்ணா நமக்கு 6 கிடைக்கும்? 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா 6 கிடைக்குமா? எஸ் சார். ரைட். அப்போ 4. இங்க 1, இது 4. 3 எவ்வளவு டைம்ஸ் கிடைக்கும்? 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா 3 கிடைக்கும் இல்லையா? இப்போ இந்த 4 கேன்சல் பண்ணிடலாம். கீழ எல்லாமே டிவைட் பண்ணியாச்சு. இப்போ மேல இருக்கிறது மட்டும் மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் வந்துருமா? 4 into 28 into 2 into 8 மல்டிப்ளை பண்ண என்ன வருது? Four into 28 into 2 into 8 மல்டிப்ளை பண்ண என்ன ஆன்சர் வருது? Quick. 1792. 1792. அப்ப எவ்வளவு புல்லட்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்க? 1792 புல்லட்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. கரெக்ட்டா? எஸ் சார். யாருக்கா ரீகால் பண்ணுமா? யாருக்கா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுமா அகைன்? எஸ் சார். நெக்ஸ்ட் போலாமா? சார் ஒரு டைம் சொல்லுங்க. சொல்லணுமா? ஓகே, ரைட். ஒண்ணு இல்ல, நமக்கு என்ன சொல்லியிருக்கோம்? நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட், அதாவது உருவங்களின் எண்ணிக்கை எப்படி கிடைக்கும் சொல்லியிருக்கோம்?
உருவங்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது உருக்கப்பட்ட பொருளின் கன அளவு டிவைடட் பை உருவாக்கப்பட்ட பொருளின் கன அளவுன்னு ஒரு ஃபார்முலா சொன்னோமா? வால்யூம் ஆஃப் ஆப்ஜெக்ட் மெல்டட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ஆப்ஜெக்ட் மேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா சொன்னோமா? உருக்கப்பட்ட பொருளின் கன அளவு டிவைடட் பை உருவாக்கப்பட்ட பொருளின் கன அளவு. சோ இங்க நம்ம எதை மெல்ட் பண்றோம்? சிலிண்டரை மெல்ட் பண்றோம் இல்லைங்களா? ஒரு சிலிண்டர் இருக்கு, தட் இஸ் 28 சென்டிமீட்டர் ஹைட்ல, ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டர்ல ஒரு சிலிண்டர் இருக்கு. இதை மெல்ட் பண்ணி என்ன பண்ண சொல்றாங்க? ஸ்பியரிக்கல் ஷேப்ல இருக்கக்கூடிய புல்லட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண சொல்றாங்க. இந்த புல்லட்டோட டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க, தட் இஸ் 1.5 சென்டிமீட்டர். அப்போ ரேடியஸ் எப்படி எடுத்துக்கலாம்? 1.5 டிவைடட் பை 2ன்னு எடுத்துக்கலாம். கரெக்டா? சோ இப்போ நமக்கு என்ன வேணும்? வால்யூம் ஆஃப் சிலிண்டர் வேணும். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் தான் மெல்ட் பண்றாங்க. கரெக்டா? அதாவது சிலிண்டர் தான் மெல்ட் பண்றாங்க. சோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் கண்டுபிடிக்கணுமா? எஸ் சார். அது பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகேங்களா? ரைட். என்ன மேனுஃபேக்சரிங் பண்றாங்க? ஸ்பியர் வந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. அப்போ ஸ்பியரோட வால்யூம் என்ன? 4/3 பை ஆர் கியூப் இல்லையா? கோளம் தான் உருவாக்குறாங்க. கோளத்தின் கன அளவு 4/3 பை ஆர் கியூப் இல்லையா? இப்போ இங்க இருக்க பையும் இங்க இருக்க பையும் கேன்சல் பண்ணிடலாமா? ஓகே சார். இப்போ ஆர் ஸ்கொயர், இந்த ஆர் ஸ்கொயர் எதோடது? சிலிண்டரோடது. சிலிண்டரோட ஆர் என்ன? 6. எதோட ஆர் எடுக்கிறோம் அப்படிங்கறத கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். மேல இருக்கிறது ஃபுல்லா சிலிண்டரோட டேட்டா, கீழ இருக்கிறது ஸ்பியரோட டேட்டா. சரிங்களா? மாத்தி எடுத்துட்டோம் அப்படின்னா ஆன்சர் வராது, தப்பாயிடும். சரிங்களா? மேல சிலிண்டரோடது மட்டும் தான் எடுக்கணும். அப்போ சிலிண்டரோடது என்ன இருக்கு? ரேடியஸ் 6 into 6 எடுத்துக்கலாமா? ஹைட் என்ன எடுப்பீங்க? 28 சென்டிமீட்டர். 28. சோ 6 into 6 into 28 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? மேல சிலிண்டரோட வால்யூம், கீழ என்ன இருக்கு? ஸ்பியரோடது. ஸ்பியரோட ஃபார்முலா என்ன? 4/3 into r cube. ஏன்னா பை ஆல்ரெடி கேன்சல் பண்ணிட்டோம். 4/3 into r cube என்னது? 1.5 divided by 2. 1.5 divided by 2 வருமா? இதுல பாருங்க, இங்க ஃபிராக்ஷனுக்கு கீழ ஃபிராக்ஷன் இருக்கா? எஸ் சார். அப்ப இது என்ன ஆகும்? ரெசிப்ரோக்கல்ல மேல போய்டுமா? கீழ இருக்கிறது எல்லாத்தையுமே மேல கொண்டு போயிடலாமா? இந்த 3 2 இதெல்லாமே மேல கொண்டு போயிடலாமா? எஸ் சார். ரைட். இங்க பாருங்க, அதான் பண்ணிருக்கோம். 6 into 6 into 28 into 3. இங்க கீழ இருக்க 3 மேல போயிடுச்சு. அடுத்து இந்த எல்லா 2வையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? 2 into 2 4, 4 into 2 8 வருமா? சோ 8 மேல போயிடுச்சு ரெசிப்ரோக்கல்ல. எஸ் சார். ரைட். கீழ இப்ப என்ன இருக்குன்னு பாருங்க. 4 into 1.5 into 1.5 into 1.5 இருக்கா? எஸ் சார். ரைட். 1.5 எவ்வளவு டைம் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 6 கிடைக்கும்? 2 டைம்ஸ் போட்டீங்கன்னா 3 கிடைக்கும். 4 டைம்ஸ் போட்டீங்கன்னா 6 கிடைக்குமா? எஸ் சார். அப்போ டைரக்டா இது 1.5 ஆல டிவைட் பண்ணிக்கலாமா? டிவைட் பண்ணீங்கன்னா இங்க 4 டைம்ஸ் வரும். அகைன் அதே மாதிரி 1.5 இங்க டிவைட் பண்ணீங்கன்னா இங்க 4 வரும். இந்த 1.5 இங்க 3 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 2 ன்னு எழுதிக்கலாமா? எஸ் சார். 4 4 கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் என்ன இருக்கு? 4 into 28 into 2 into 8. அவ்வளவுதாங்க விஷயம். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி போட்டோம்னா நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் கிடைச்சிரும். புரியுதுங்களா? ஓகே சார், புரிஞ்சுதுங்க சார். थैंक यू சார். சொல்லுங்க சார். அந்த ஃபார்முலா போட்டப்பவே அந்த r ஸ்கொயர் r கியூப் நம்ம கட் பண்ண கூடாதாங்க சார்? அங்க பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா இது வந்து சிலிண்டர். மேல இருக்கிறது சிலிண்டர், கீழ இருக்கிறது ஸ்பியர். சிலிண்டரோட ரேடியஸ் வேற, ஸ்பியரோட ரேடியஸ் வேற. உங்களுக்கு ரேடியஸ் சேம் ஆயிருந்தா மட்டும் தான் நீங்க அங்க கட் பண்ண முடியும். ஓகே சார். ஓகே. மேல எடுக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து சிலிண்டர். சரிங்களா? கீழ எடுக்கிறது ஸ்பியர். அதுவும் இங்க சிலிண்டரோட ரேடியஸ் 6 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. இங்க 1.5 டயாமீட்டர்னு சொல்லிருக்காங்க. அதாவது 1.5 by 2 சென்டிமீட்டர் இதோட ரேடியஸ். சோ கண்டிப்பா நம்மளால டிவைட் பண்ணவே முடியாது. சரிங்களா? ஓகே சார். அடுத்து சம் போலாமா? எஸ் சார். A hemispherical bowl of internal radius, a hemispherical bowl of internal radius 9 centimeter contain a liquid. A hemispherical bowl of internal radius 9 centimeter contains a liquid. The liquid is to be filled into a cylindrical shape small bottles of diameter 3 centimeter and height 4 centimeter. 3 centimeter and height 4 centimeter. This liquid is to be filled into a cylindrical shape bottle, small bottles of diameter 3 centimeter and height 4 centimeter. A hemispherical bowl of internal radius 9 centimeter contains a liquid. This liquid is to be filled into a cylindrical shape
small bottles, cylindrical shape, small bottles of diameter 3 centimeter. Cylindrical shape, small bottles of diameter 3 centimeter and height 4 centimeter. And height 4 centimeter. How many bottles will be needed to empty the bowl? How many bottles will be needed? How many bottles will be needed to empty the bowl? 9 சென்டிமீட்டர் உள்பக்க ஆரமுடைய 9 சென்டிமீட்டர் உள்பக்க ஆரமுடைய அரைக்கோள வடிவ கிண்ணத்தில் ஒரு திரவம் உள்ளது. அரைக்கோள வடிவ கிண்ணத்தில் திரவம் உள்ளது. அந்த திரவத்தை 4 சென்டிமீட்டர் உயரமும் 3 சென்டிமீட்டர் விட்டமும் உடைய பாட்டில்களில் நிரப்பினால் திரவம் முழுவதும் நிரப்ப தேவையான பாட்டில்களின் எண்ணிக்கையை காண்க. சார் சிலிண்ட்ரிக்கல் ஷேப் ஸ்மால் பாட்டில்ஸ்க்கு அப்புறம் சொல்றீங்க சார். ஓகேமா. Cylindrical shaped small bottles of diameter 3 centimeter and height 4 centimeter. Diameter 3 centimeter, height 4 centimeter. Yes sir. How many bottles will be needed? How many bottles will be needed? How many bottles will be needed to empty the bowl? How many bottles to be needed to empty the bowl? bowl. இந்த பவுல வந்து நம்ம காலி பண்ணனும் அப்படினா இங்க வந்து எவ்வளவு பாட்டில்ஸ் வேணும் அப்படினு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களா? சார் சார் 54 ஆங்க சார். 54. வெரி குட், சூப்பர். நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம் அப்படினா இந்த இன்டர் சர்ஃபேஸோட வால்யூம் கால்குலேட் பண்ணனும். சரிங்களா? இந்த சர்ஃபேஸோட வால்யூம் கால்குலேட் பண்ணனும். ஏனா இந்த சர்ஃபேஸ்ல தான் நமக்கு என்ன இருக்கு? லிக்விட் இருக்கு. சரிங்களா? நம்ம பழைய ஃபார்முலா படி 2/3 pi r³ - r³ போக கூடாது. சரிங்களா? நம்ம என்ன கால்குலேட் பண்ணா போதும்? உள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் வால்யூம் மட்டும் கால்குலேட் பண்ணா போதும். ஏனா இன்டர்னல் வால்யூம்ல தானே லிக்விட் இருக்கு. கரெக்ட்டா தப்பாக்கனா? எஸ் சார். அப்போ இன்டர்னல் வால்யூம் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? வால்யூம் ஈக்குவல் டு 2/3 pi r³. r ஓட வேல்யூ என்ன எடுத்துக்குவீங்க? 9 எடுத்துக்கலாமா? ரைட், ஓகே. 3 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா இது 3 ன்னு வந்துரும். 9 into 9 81. 81 into 3 243. 243 into 2 486. 486 pi centimeter cube. கரெக்ட்டா? வால்யூம். ஓகேவா? இது புரிஞ்சா? இது புரிஞ்சாக்கனா வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஹெமிஸ்பியர் எப்படி கால்குலேட் பண்ணிருக்கோன்னு புரிஞ்சே இல்லையா? ரைட், ஓகே. அடுத்தது சிலிண்டரோட ஏரியா சொல்லுங்க. சிலிண்டரோட வால்யூம் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? 5r². r ஓட வேல்யூ 1.5 into 1.5 ன்னு வெச்சுக்கலாம். ஹைட் வந்து 4. சோ மல்டிப்ளை பண்ணுங்க. இல்லனா இப்படி பண்ணுங்க, இன்னும் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. 3/2 னே வெச்சுக்கோங்க. சரியா? அப்பனா 2 ஈஸியா கேன்சல் பண்ணிடலாமா? எஸ் சார். 3 into 3 9 pi centimeter cube. இது வந்து சிலிண்டரோட வால்யூம் V2. இது ஸ்பியரோட வால்யூம். நமக்கு என்ன வேணும்? நம்பர் ஆஃப் பாட்டில்ஸ் தான் வேணும். நம்பர் ஆஃப் பாட்டில்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஈக்குவல் டு இங்க இருக்க V1/V2 ன்னு எடுத்துக்கலாமா கண்ணா? 486 pi divided by 9 pi. 9 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா இது வந்து 5 டைம்ஸ் போகும். that is 45. remaining 3 இருக்கும் 36. that is 4 equal to 54 times. ஓகேவா? எல்லாத்துக்கும் சம் புரியுதா? எஸ் சார். ரைட், ஓகே. அவ்வளவுதாங்க விஷயம்.
மென்சுரேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலாஸ் வந்து கிளியர் கட்டா இருக்கணும் சரிங்களா. ஃபார்முலாஸ் கிளியர் கட்டா இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா. எல்லாமே சிம்பிளான விஷயங்கள் தான். பட் அதை எப்படி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி எப்படி அவுட்புட் கொடுக்குறீங்க அப்படிங்கறதுல தான் இருக்கு சரிங்களா. என்ன கிவன் டேட்டா இருக்கு, கிவன் டேட்டாவை கிளியரா எடுத்து பாத்துக்கணும் சரிங்களா. என்ன கேக்குறாங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த விஷயங்கள்ல கிளியரா இருந்தீங்க அப்படின்னா ஈஸியா போட்டு போயிட்டே இருக்கலாம் சரியா. இது புரியுதா? எஸ் ரைட், ஓகேங்கண்ணா. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ சார். ரைட், கொஸ்டின் பேப்பர்ல ஏதாவது? நோ சார். எல்லாமே கிளியரா? சூப்பர், வெரி சார் குட். 8th sum. 8th sum அதானே, நம்ம கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணாம இருக்க கூடாது இல்ல, அது வந்து நல்லதுக்கு இல்ல. வெரி குட். 8th சம்மமா? எஸ் சார். சால்வ் பண்ணிடலாம். என்ன சம் அது? ஒரு கோளத்தின் புறப்பரப்பு 154 சென்டிமீட்டர் மீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் விட்டம் காண்க. சரி, ஓகே. Find the diameter of the sphere whose surface area is 154 meter square. Right. Sphere oda right. Sphere oda volume ku formula enakana? Sorry, surface area ku formula 4 pi r square. 4 pi r square equal to 154. Correct ah? நமக்கு என்ன கேக்குறாங்க? diameter கேக்குறாங்க. that is 2r calculate பண்ணனும் இல்லையா. சரி, ஓகே. 4 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 312 ன்னு வரும். ரிமைனிங் 3 இருக்குமா? ஓகே, அப்ப 4 ஆல் டிவைட் பண்ண வேணாம், அப்படியே வைங்க. 4 into 22 by 7 into r square equal to 154. சரி, 11 ஆல் டிவைட் பண்ணா இது 2 டைம்ஸ் போகுது, இது ஒரு டைம் போகும், ரிமைனிங் 4 இருக்கும். 14 வருதா? சரி, ஓகே. 2 ஆல டிவைட் பண்ணா இது என்ன ஆகும்? 7 ஆயிருது. r ஸ்கொயர் ஈக்குவல் டு 7 into 7. இந்த 4 என்ன ஆகும்? கீழே வந்துருமா? இங்க மல்டிபிள்ல இருக்கு, இங்க வரப்ப டிவிஷன்ல வந்துருமா? கரெக்டா? அப்ப r ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 7 into 7 டிவைடட் பை 4 எடுப்போம். r ஈக்குவல் டு 7/2 எடுப்போமா? இது வந்து ரேடியஸ். நமக்கு என்ன வேணும்? டயாமீட்டர் வேணும். டயாமீட்டர் ஈக்குவல் டு 2 into ரேடியஸ். அப்போ 2 into 7/2, 2 cancel, diameter equal to 7 centimeter. Okay sir. Right. வேற யாருக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? Sir 7th sum sir. 7th sum என்ன சம் அது? Find the volume of the cylinder whose height is 2 meter and whose base area is 250 meter. சூப்பர். இதுல என்ன கொடுத்துட்டாங்க? பேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க, ஹைட் கொடுத்துட்டாங்க இல்லையா. பேஸ் ஏரியா எவ்வளவு சொல்லிருக்காங்க? 250 மீட்டர். ஹைட் எவ்வளவு சொல்லிருக்காங்க? 2 மீட்டர் இல்லையா. நமக்கு என்ன கேக்குறாங்க? வால்யூம் கேக்குறாங்க. வால்யூம் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? பேஸ் ஏரியா இன்டு ஹைட்னு போட்டோம்னா வால்யூம் கிடைச்சிருமா? எஸ் சார். 250 into 2 ன்னு போட்டோம்னா 500 வந்துருமா? அவ்வளவுதாங்க. Thank you sir. வேற யாருக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்காங்கண்ணா? சார் மொத்த பரப்புனாலும் மொத்த புறப்பரப்புனாலும் சேம் தானங்க சார்? ஒண்ணுதான், சேம் தான். சரிங்கண்ணா, ஓகே. தேங்க்யூ. Thank you sir. Thank you sir. Thank you sir. Thank you.